இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். ஹலோ மேடம். திரு இன்விடேஷன் தானே? அவசரப்படாதீங்க மேடம், வெயிட் பண்ணுங்க. திரு ஏய் நில்லு நில்லு. எங்க போயிட்டு இருக்க? அது திவ்யா அக்காவோட மாப்பிளைய பாக்குறதுக்கு. அவன் எதுக்கு நீ பாக்கணும்? இல்ல சும்மாதான். அவன் என்ன திவ்யாக்கு பார்த்த மாப்பிளையா இல்ல உனக்கு பார்த்த மாப்பிளையா? அவன் எதுக்கு நீ பாக்கணும்? போ போய் மாப்பிளைக்கு காஃபி போடு. சரிம்மா. திருவ பாக்குறதுக்கு இவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஹே திரு, வாப்பா வாப்பா. ஆமா, வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சியா? கரெக்டா, ப்ராப்ளம் இல்லையே. சரி வா உள்ள போலாம். திரு வா உள்ள வா. உன்னு காஃபி போட தான் சொன்னேன், கொண்டு வர சொல்லல. குடு, நான் பாத்துக்கிறேன். போ. வேல்யூ நல்லா இருக்கு. அதே திரு மாமா அது. இந்த காஃபி. நைஸ் காஃபி அத்த. இன்னும் உள்ள போயிட்டா? இந்த மா என்ன பண்றா? வரக்கூடாதுன்னு சொல்லியும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. சரி அத்த, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி திரு. என்ன திரு அதுக்குள்ள கிளம்புற? இருந்து சாப்பிட்டு போப்பா. என்ன காஞ்சனா கிளம்புறேன்னு சொல்றப்பல பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாப்ல, அதான். திரு நீ இருந்து சாப்பிட்டுட்டே போ. இல்ல அத்த, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன். வரேன் அம்மா. சரிப்பா. வரேன் அத்த. பாய். வாங்க அத்த, போயிட்டேன். பாத்து வரேன் அம்மா. சரி. திரு 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 ஒரு நிமிஷம். அப்பா மகா எங்க இருக்கா? அவ மேலதாமா இருக்கா. திரு ஒரு நிமிஷம் இரு, மகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. சரியான பைத்தியமா இருக்காளே இவ. எதுக்கு திருவ அவளை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறா? வா அக்கா. என் ஃபியான்ஸே நீ பார்க்க வேண்டாமா? வா. அக்கா. என்னாச்சு? இல்லக்கா, அம்மா. அதெல்லாம் அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, நீ வா. ஷோ. பா எங்கப்பா? அது திரு கிளம்பிட்டான். கிளம்பிட்டாரா? ஏன் சொல்லாம போனாரு? ஏதோ ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கான், அதனால நானும் போ சொல்லிட்டேன். திவ்யா, திவ்யா சாரி திவ்யா, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். மகா உன்னை பார்க்க ஆசையா வந்த திரு, நீ இப்படி போயிட்ட. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து பாக்குறேன். மகா கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடு. சரி ஓகே, பரவாயில்ல. பார்த்து சேஃபா போ. ஓகே திவ்யா. பாய். சாரி மகா. ஐயோ என்னக்கா நீங்க சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி வா நம்ம உள்ள போலாம். அப்பா மகா இன்னும் நிச்சய பத்திரிகையை பார்க்கலல? பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். சரி நான் இப்ப போய் காட்டிட்டு வரேன். சரிம்மா. ஏன் பிரபாஸ்ரீ இப்படி இருக்கா? இப்ப எதுக்கு இன்விடேஷனை கொண்டு போய் அந்த வேலைக்காரி கிட்ட காட்டணும்னு நினைக்கிறா? வேலைக்காரியா? மகா காலையில காஃபி போட்டதுக்காக அவளை வேலைக்காரின்னு சொல்றியா? அப்படிலாம் சொல்லாத. அவ நம்ம வீட்டு கெஸ்ட். இப்போ உங்களுக்கு அவ கெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலைக்காரி தான்.
உனக்கு என்ன மகா மேல இவ்ளோ கோவம்? எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் இல்லைங்க, நம்ம பொண்ணு திவ்யா மேல இருக்கிற அக்கறை. நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அவ நல்லவ இல்லைங்க, தப்பானவ. அவ ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. எனக்கு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அவளால கண்டிப்பா பிரச்சனை வரும் பாருங்க. உங்களுக்கும் ஸ்ரீக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியுது. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தன்னு வை, அப்புறம் உனக்கும் ஸ்ரீக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. நீங்க சும்மா இருந்தாலே வீட்ல எந்த பிரச்சனையும் வராது பிரபாகர். நான் சும்மா தான் இருக்கேன். நீ தான் என்கிட்ட வந்து இவன் ஏன் இப்படி பண்ற, அவன் ஏன் இப்படி பண்றான்னு கேக்குற. பதில் சொன்னா பேசாதீங்கன்ற. அப்ப நான் தான் தப்பு பண்றேனா? அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் அப்படி சொல்லல காஞ்சனா. பேசாதீங்க பிரபாகர், என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. மகா, சொல்லுங்கக்கா. நீ இன்னும் என்னோட என்கேஜ்மெண்ட் இன்விடேஷனை பார்க்கலல? இல்லையேக்கா. சரி, கண்ணு மூடு. எதுக்குக்கா? கண்ணு மூடு சொல்ற. ம். One, 2, 3. இப்ப கண்ணு தர. திருக்குமரன் திவ்யா. அக்கா, நீங்க கட்டிக்க போறவரோட பேரு திருக்குமரனா? ஆமா. ஏன் ராஜகுமாரனோட பேரும் அதான்க்கா. ஓ, அப்படியா? நீ வார்த்தைக்கு வார்த்தை ராஜகுமாரன் ராஜகுமாரன் சொன்னதும் ஒருவேளை அதுதான் அவரோட பேரும் நினைச்சிட்டேன். அது நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். புரியுது புரியுது. சரி, நீ இப்போ என்னோட திருவை பார்க்க கூடாது? அது எப்படிக்கா முடியும்? அதான் அவரு போயிட்டாரே. போன என்ன, எங்க 2 பேரோட போட்டோவை போட்டுதான் இன்விடேஷனே அடிச்சிருக்கு. இந்தா பாரு.